அனைவருக்கும் வணக்கம். செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றின ஒரு அப்டேட்டோடையும் அதுக்கப்புறமா உங்களுக்கு செய்முறை தேர்வு இன்டர்வியூ அப்படிங்கிறது அடுத்து என்ன இருக்கும், அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ இருக்குங்கிறத பற்றியும் இன்னைக்கு ஒரு தகவலோடு வந்திருக்கோம். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஏன் இந்த டிலே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வருதுன்னு சொல்கிறேன். இப்போ குரூப் 4 எழுதியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ குரூப் 4 எழுதுனதுல இப்போ கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்குங்க. கவுன்சிலிங் பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கு குரூப் 4 கவுன்சிலிங். ஸோ இந்த குரூப் 4ல படிச்சிருக்கிறவங்க எம்ஹெச்சிசியோட எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க் வந்து கொஞ்சம் இதில் நிறைய பேரோட மார்க்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு செக்யூர் ஸ்கோரே வாங்கியிருக்காங்க. ஸோ கடந்த தடவை நடந்த இதே எம்ஹெச்சிசி எக்ஸாம்ஸில் இதே மாதிரி அவங்களுக்கு முதல்ல எம்ஹெச்சிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குரூப் 4 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை கூப்பிட்டு இங்கே வேலை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குரூப் 4 கவுன்சிலிங் வந்த உடனே இவங்க அங்கே போனாங்களா, அங்கே போய் செலக்ட் ஆனாங்க. ஸோ அப்போ இந்த ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ திரும்ப வேக்கன்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இந்த தடவை வரக்கூடாதுன்ட்டு தான் குரூப் 4 கவுன்சிலிங் டோட்டலாக எல்லா கவுன்சிலிங்கும் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ரிசல்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால இந்த செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுல பிப்ரவரி மிடில், அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கு அந்த மாதிரி டைம் வரும். அதுக்கு நடுவில் இன்னொரு ப்ராசஸும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஏற்கனவே ஜூனியர் சீனியர் பைலீஃப் ஓஏ மாதிரி இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அங்கே ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்துருச்சுங்க. ஸோ அதனால அங்கே ப்ரொமோஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் உள்ளே போகணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து வேக்கண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த இன்னும் இன்க்ரீஸ் ஆகிற வேக்கண்ட்டை இந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இதுலேயே ஆட் ஆன் பண்ணுவாங்களான்னு கேட்குறோம். ஸோ அப்படி சேர்க்க மாட்டாங்க. அடுத்த கால்ஃபருக்கு அதை வந்து வேக்கண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவையே உங்களுக்கு ஒரு 2249 வேக்கண்ட் வரைக்கும் வந்திருந்ததுல, அந்த வேக்கண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5000 வேக்கன்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு பாதி தான் ரிலீஸ் பண்ணி இப்போ எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால இதில் திரும்ப அவங்க வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற மாதிரி என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னா, ஒரு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவங்க திரும்ப அதில் ஆட் ஆன் பண்ண போகிறது இல்லை, அடுத்த கால்ஃபராக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால அடுத்த கால்ஃபருக்கான வாய்ப்பும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல பாருங்க, இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த குரூப் 4 கவுன்சிலிங்கால தான் டிலே ஆயிடுச்சுங்க. குரூப் 4 கவுன்சிலிங் பிப்ரவரி 5ஓட முடிஞ்சிட போகுது. ஸோ அதுக்கப்புறம் பிப்ரவரி 7, 8ல் நீங்கள் டெஃபினட்டாக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, செலெக்ஷன் லிஸ்ட்டை எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்னு ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா, இது 7, 8 ஸோ இதுலேருந்து ஒரு 1 வீக் எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் 1 வீக்கில் ஹால் டிக்கெட் ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவில் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்கன்றதை நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இன்டர்வியூ எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கோம். சில தடவை என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, இன்டர்வியூ வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னோ, இல்லை ப்ராக்டிக்கல் இப்படிலாம் இருக்காது அப்படின்னோ நீங்கள் யோசிக்கிறீங்க. நாம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம பல தடவை சொல்லிட்டோம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஏன்ற பர்சன், நான் 2022ல் எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா என்ன ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. எனக்கு அடுத்தது பிங்கிற ஒரு பர்சன் போயிருப்பாங்க, அவரும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அடுத்தது சி போயிருப்பாரு, அவரும் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளை கேள்வி கேட்டாங்கல்ல, நம்மளை கேட்ட கேள்வி மட்டும் தானே நம்ம சொல்லுவோம். வெளியில வந்து என்னதான் கேட்டாங்க, அதனால நீங்க போங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ எங்களோட அகாடமியில இந்த எம்ஹெச்சிசியில டிரைவிங் வேக்கண்ட்டுக்கு ஐயப்பன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து ஒரு சார் வந்து படிச்சிருந்தாரு. ஸோ அவர் ரிட்டன் எக்ஸாமு கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ போயிருந்தாரு. அவர் இன்டர்வியூ போனப்போ அவர்கிட்டலாம் வந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஸ்டின் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி கேள்வினா, இப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜோட கார் டிரைவரு, ஜட்ஜ் ஐயா ஏற்கனவே ஏதோ ஒரு 2 ஊருக்கு நடுவில் ஜாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாரு. அந்த தீர்ப்புக்கு அவர் ஜட்ஜ்மெண்ட் வழங்கினது ஒரு தரப்புக்கு ஃபேவரா ஒரு தரப்புக்கு அன்ஃபேவரா வழங்கியிருப்பாரு. நீங்கள் ஜட்ஜ் ஐயாவோட காரில் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த ஊரை கிராஸ் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் குச்சி கம்போட வந்து வெயிட் பண்றாங்க. இப்போ நீங்க அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னு தான் அவர் கேட்டிருக்காங்க. இது வந்து அவரே சொன்னதுதான். ஸோ இதே மாதிரியே இன்னொருத்தருக்கு இன்டர்வியூ நடந்திருக்கு. அவர்கிட்ட கேட்ட கேள்வியை பாருங்க. நீங்க அதே மாதிரி கார் டிரைவரு, ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நீங்க ஜட்ஜை ஏத்திக்கிட்டு போறீங்க. ஹில் ஸ்டேஷன்ல போகும்போது ஒரு அந்த ஜீப்போட ஒரு வீல் வந்து பஞ்சர் ஆயிடுது. இப்போ நீங்கள் ஸ்டெப்னி மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீலை கலட்டி
அது ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க, அது மேலே வந்து ஒரு செவுறு மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. அந்த செவுத்து மேலே நீங்கள் வச்சுட்டீங்க, அந்த காரை கலட்டின ஒரு வீல் இருக்குல்ல, அந்த வீலை வச்சுட்டீங்க, அது வந்து பஞ்சர் ஆன வீல், அதை கலட்டி வச்சாச்சு. அடுத்தது அந்த வீலை கலட்டினதோட நட்டு போல்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதையும் அந்த டயர் மேலே தான் வச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து குரங்கு கூட்டங்கள் அதிகமாக வந்துடுது. குரங்கு கூட்டங்கள் வந்து அந்த டயர் மேலே உட்காந்த பொசிஷனில் அந்த டயர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. அதாவது நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஏறி இருக்கீங்க, ஸோ அப்போ என்ன ஆகும், அது உருண்டுட்டு போய் எங்கேயாவது விழுந்துடும், அதோடைய நட்டு போல்ட்டு எங்கேயாவது போயிடும். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த காரோட ஜீப்புக்கு இப்போ ஒரு வீல் இருக்கும், எப்படியும் ஸ்டெப்னி இருக்கும், ஆனால் நட்டு போல்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, எப்படி அதை போட்டு எடுத்துகிட்டு போவீங்க? நீங்கள் டிரைவராக இருக்கீங்க, ஜட்ஜ் ஐயா வெயிட் பண்ணுறாரு உங்களுக்காக, நீங்கள் எப்படி அவரை கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தீங்கன்னா எப்படி யோசிக்கணும்னு பாருங்களேன். எப்படி நீங்கள் நட்டு போல்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அது அடிஷ்னலாக வச்சிருக்க மாட்டோம்ல. ஸோ அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சமயோஜித கேள்விகள் தான். இப்போ இதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு அவர் சொன்ன பதில் தான். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சார் அது வந்து ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, மீதி 3 வீல்லையும் 4 போல்ட் இருக்கும். ஒவ்வொரு வீல்ல இருந்தும் ஒரு போல்ட் கட்டணும்னா 3 போல்ட் வந்துடும். 3 போல்ட் வந்துடும். 3 போல்ட்டை போட்டு இந்த ஸ்டெப்னி வீலை இதில் ஜாயின் பண்ணிடுவேன். எல்லா வீல்லையும் 3 ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வேணா நான் வேற வாங்கி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி யோசிக்க தெரியணுங்க. ஸோ அதனால தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்டர்வியூலையும் கேள்விகள் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது 2022 அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த அனுபவத்துக்கு நீங்கள் போக முடியாது. இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு சமயோஜித கேள்விகள் இருக்க தான் போகுது. நீங்களே பல பேர் அட்டன் பண்ணி வந்துட்டு கூட கமெண்ட்ல வந்து போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுங்கிறதுக்கு வித்தியாசமான ப்ராக்டிக்கல் தான் யோசிப்பாங்க. கடந்த ஆண்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்களை கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு நான் வந்து மாவிலை தோரணம் கட்டினேன், தென்னங்கீத்து தோரணம் கட்டினேன்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு அதை விட வித்தியாசமாக பல ப்ராக்டிக்கல் இருக்க தான் போகுது. ஸோ அதுக்கும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்துட போகுது. செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராக்டிக்கலுக்கு நான் எப்படி தயாராகிறேன், இன்டர்வியூக்கு நான் எப்படி தயாராகிறேங்கிறது தான். ஸோ இதுக்காக ஆன்லைன் வகுப்புகள் நாங்கள் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அதோட கான்டாக்ட் நம்பர் கீழே வரும், வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ அடுத்ததா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு பணி ஆணை, அதாவது ஜாயினிங் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது மார்ச்லயோ ஏப்ரல்லையோ வழங்குவாங்க. அதுக்கு அடுத்தபட்சமா என்ன பண்றதா இருக்காங்க அப்படின்னா 2025 ஜூன் ஜூலைல இப்போ ஒருவேளை நாம வந்து இந்த கால்ஃபருக்கு அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணோம்னு யோசிச்சு பாருங்களேன். 5வது மாசம் 6வது மாசமே நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. நம்ம அப்ளை பண்ணிட்டு இப்போ எக்ஸாம் எழுதி வெயிட் பண்றோம். இப்போ அடுத்த கட்டமா இந்த விஷயம் சொல்லியிருக்கல, ப்ரொமோஷன் ப்ராசஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி எக்ஸாமினர் பைலீஃப் அந்த ஓஏ பசால்ஜி மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் வேக்கன்ட் கிரியேட் ஆக போகுது. அந்த வேக்கண்ட்டை தான் இந்த மந்த்தில் அவங்க ஃபில்அப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறாங்க. அதனால இந்த எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல எங்கேயாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா கூட அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரொம்ப கொஷின் சிம்பிளாக இருந்துச்சு. இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கே நீங்கள் போக தேவையில்ல. ஒருவேளை இதில் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கிற தகவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்ஹெச்சிசியில் எல்லாருமே எக்ஸாம் ஒரே டைப்புன்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து இது 4 டைப்பாக தான் நடக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணும்னா டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிற தகவல்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராகிறவங்களும் தயாராகிக்கலாம். இதே நோட்டிஃபிகேஷன்லேயே நான் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணணும், இன்டர்வியூ நல்லா பண்ணி வேலையை வாங்கணுங்கிறவங்களும் இதுக்கு ட்ரை பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அடுத்து ஒரு பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.